பழகிய குரல். குதிரை மேலிருந்து வெள்ளத்தில் பாய்ந்த விக்கிரமன் சற்று நேரம் திக்குமுக்காடி போனான். படுவேகமாக உருண்டு புரண்டு அலை எறிந்து வந்த காட்டாற்று வெள்ளம் விக்கிரமனையும் உருட்டி புரட்டி தள்ளியது. உறுதியுடன் பல்லை கடித்து கொண்டு விக்கிரமன் தன்னுடைய பூரண பலத்துடன் சமாளித்து தண்ணீர் மட்டத்துக்கு வந்தான். பின்னர் வெள்ளத்தின் போக்கை அனுசரித்து நீந்த தொடங்கினான். சட்டென்று குதிரையின் ஞாபகம் வந்தது. ஐயோ, அது வெள்ளத்தில் போயிருக்குமே என்ற எண்ணத்தினால் அவன் திடுக்கிட்டான். திரும்பி பார்த்தபோது வெகு தூரத்தில் தான் ஆற்றில் இறங்கிய இடத்துக்கருகில் குதிரை வெள்ளத்துடன் போராடி கொண்டிருப்பதை பார்த்தான். நல்ல வேளை, குதிரையாவது பிழைத்ததே என்று அவனுக்கு சிறிது ஆறுதல் உண்டாயிற்று. ஏனெனில் தான் தப்பி கரையேறலாம் என்ற ஆசை அவனுக்கு வர வர குறைந்து வந்தது. அக்கறையை நெருங்க நெருங்க வெள்ளத்தின் வேகம் அபரிமிதமாயிற்று. யானைகளையும் குன்றுகளையும் கூட புரட்டி தள்ளிவிடக்கூடிய வேகத்துடனும் ஓ என்ற இரைச்சலுடனும் அந்த வெள்ளம் அலைமோதி கொண்டு வந்தது. விக்கிரமனுடைய கைகள் களைப்படைய தொடங்கின. நீந்தி கரையேறுவது அசாத்தியம் என்றே விக்கிரமன் முடிவு செய்து விட்டான். ஆஹா, விதியின் விசித்திரத்தை என்னவென்று சொல்வது? என்னவெல்லாம் பகற்கனவு கண்டோம், ஆகாச கோட்டைகள் கட்டினோம், எல்லாம் இப்படியா முடிய வேணும்? தந்தை பார்த்திப மகாராஜா கண்ட கனவை போலவே தன்னுடைய கனவும் முடிந்துவிட்டதே. அவராவது போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்தார். தான் ஆற்று வெள்ளத்தில் அகால மரணம் அல்லவா அடைய வேண்டியிருக்கிறது? இதற்காகவா இவ்வளவு அவசரமாக தாய் நாட்டுக்கு திரும்பி வந்தோம்? ஐயோ, அம்மாவை பார்க்காமலே அல்லவா போகிறோம். ஒரு தடவையாவது அவளை பார்த்து, அம்மா, தகப்பனாருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன். கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசத்தில் சுதந்திர ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறேன் என்று சொல்ல கொடுத்து வைக்கவில்லையே. அவ்விதம் சொன்ன பிறகு இத்தகைய மரணம் சம்பவித்திருந்தால் கூட பாதகமில்லை. ஆகா, திரும்பங்காலையில் மாமல்லபுரத்தின் அந்த தாமரை கண்ணாலை கண்டுபிடித்து அவள் யாராயிருந்தாலும் சரிதான், என்னுடன் நீயும் தேச பிரஷ்டையாகி வர சம்மதமாய் என்று கேட்க எண்ணியிருந்தோமே. அவள் ஒருவேளை நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பாளோ? அப்படியானால் எத்தகைய ஏமாற்றம் அடைவாள்? ஆஹா, கம்பீர தோற்றமுள்ள அந்த ஒற்றர் தலைவனை மறுபடியும் பார்த்து அவனிடம் குதிரையை ஒப்புவிக்காமல் அல்லவா போகிறோம்? விக்கிரமனுடைய கைகள் அடியோடு களைத்து விட்டன. அவனுடைய உடம்பு இரும்பினால் ஆனது போல் கனத்தது. முடியாது, இனி ஒரு கணமும் முடியாது. அதோ வெள்ளத்தில் உருண்டு புரண்டு கருப்பாய் வருகிறதே, அது என்ன? பெரிய மரம் ஒன்றை வெள்ளம் அடித்து கொண்டு வருகிறது. நல்ல வேளை, அதை பிடித்து கொள்ளலாம். ஐயோ, மரம் அதோ போய்விட்டதே. இனிமேல் நம்பிக்கைக்கு சிறிதும் இடமில்லை. விக்கிரமனுடைய கண்கள் இருண்டன. மதி மயங்கிற்று. அந்த சமயத்தில் அவனுக்கு திடீரென்று படகோட்டி பொன்னனுடைய நினைவு வந்தது. இளம் பிரயாயத்தில் காவிரியில் நீந்த கற்றுக்கொள்ளும் போது சில சமயம் இம்மாதிரி களைப்படைந்து முழுகும் தருவாய்க்கு வந்து விடுவதுண்டு. அப்போதெல்லாம் பொன்னன் அவனை தூக்கி எடுத்து காப்பாற்றி இருக்கிறான். அம்மாதிரி இச்சமயமும் பொன்னன் வரமாட்டானா? இது என்ன பைத்தியக்கார எண்ணம்? ஒருவேளை பொன்னன் தானோ? அம்மா, அம்மா! விக்கிரமனை ஒரு பெரிய அலை மோதியிற்று. அவன் நீரில் அமிழ்ந்து நினைவிழந்தான். விக்கிரமனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு வந்து கொண்டிருந்தது. எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து, பாதாள உலகத்திலிருந்து வருவது போல் மகாராஜா என்ற மெல்லிய குரல் கேட்டது. இது யாருடைய குரல்? கேட்டு பழகிய குரல் மாதிரி இருக்கிறதே. ஆம், படகோட்டி பொன்னனுடைய குரல்தான் இது. உண்மையாக நடப்பது தானா? கனவில்லையா? பிரம்மை இல்லையா? கடைசியாக காட்டாற்று வெள்ளத்தில் தான் இறங்கியதும் நீந்தி கை கலைத்து நீரில் மூழ்கியதும் விக்கிரமனுக்கு நினைவு வந்தன. ஒருவேளை இது மரணத்திற்கு பிறகு மறு உலகத்தில் கேட்கும் குரலோ? இதுவரையில் விக்கிரமனுடைய கண்கள் மூடியிருந்தன. இப்போது ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து பார்த்தான். ஆமாம், படகோட்டி பொன்னனுடைய முகம்தான் அது. மழையில் நனைந்து வெள்ளத்தில் முழுகி எழுந்திருந்த பொன்னனுடைய தேகம் முழுவதும் தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. போதாதற்கு அவனுடைய கண்களிலிருந்து நீர் பெருகி வழிந்து கொண்டிருந்தது. பொன்னா, நீதானா
இது எல்லாம் நிஜமா அல்லது கனவா என்றான் விக்கிரமன். மகாராஜா, நானும் அதையே தான் கேட்க இருந்தேன். நிஜமாக நீங்கள் தானா அல்லது அல்லது இது கனவா, பிரம்மையா? நிஜமாக விக்கிரம மகாராஜாவையா நான் வெள்ளத்திலிருந்து கரையேற்றினேன்? உயிர் பிழைத்து கண் விழித்து என்னுடன் பேசுவது நீங்கள் தானா? ஒன்றுமே நம்ப முடியவில்லையே. ஆஹா, வள்ளி மட்டும் இங்கே இச்சமயம் இருந்தாளானால். ஆற்றங்கரை அரச மரத்தடியில் ஒரு பெரிய வேரின் மேல் பொன்னன் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய மடியின் மீது விக்கிரமனுடைய தலை இருந்தது. மழை நின்று சிறு தூறல் போட்டு கொண்டிருந்தது. குளிர்ந்த வாடை வீசியிற்று. இரவு சமீபித்து கொண்டிருந்தபடியால் நாலாபுரமும் இருள் அடர்ந்து வந்தது. விக்கிரமன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான். பொன்னா, நான் தான், விக்கிரமன் தான். ஒரு அதிசயத்தை கேள். வெள்ளத்தில் முழுகும் போது நான் என்ன நினைத்து கொண்டேன் தெரியுமா? கடைசியாக உன்னைத்தான் நினைத்து கொண்டேன். காவேரி நதியில் நான் நீந்த கற்றுக்கொண்ட போது என் கை சளைத்து தண்ணீரில் முழுக போகும் தருணத்தில் எத்தனை தடவை நீ என்னை எடுத்து படகில் ஏற்றி விட்டிருக்கிறாய். அது எனக்கு நினைவு வந்தது. இந்த சமயத்திலும் நீ வரக்கூடாதா என்று நினைத்தேன். கரையிலே ஒரு மனித உருவத்தை பார்த்தேன். ஒருவேளை நீதானோ என்றும் எண்ணினேன். இருக்காது, இது பிரம்மை என்று எண்ணிக்கொண்டே தண்ணீரில் மூழ்கினேன். நிஜமாக நீயாகவே இருந்து விட்டாயே, என்ன அற்புதம்! அவ்வளவு சரியான சமயத்தில் நீ எப்படி இங்கு வந்து சேர்ந்தாய் என்றான். எனக்கும் அப்படித்தான் ஆச்சரியமாய் இருக்கிறது மகாராஜா. அதோ பாருங்கள் அந்த மண்டபத்தை என்று பொன்னன் சுட்டி காட்டினான். சற்று தூரத்தில் ஒரு சிறு மண்டபம் காணப்பட்டது. பெருமழை பிடித்து கொண்டபோது நான் அந்த மண்டபத்தில் ஒதுங்கி இருந்தேன். ஆற்றில் வெள்ளம் பிரமாதமாய் பெருகும் காட்சியை பார்த்து கொண்டு நின்றேன். அப்போது அக்கரையில் குதிரை மேல் யாரோ வருவது தெரிந்தது. ஆற்றில் இப்போது இறங்கினால் ஆபத்தாயிற்றே என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் மலமளவென்று இறங்கிவிட்டீர்கள். ஆனால் அப்போது நீங்கள் என்று எனக்கு தெரியாது. குதிரை மேலிருந்து வெள்ளத்தில் குதிப்பதையும் நீந்தி இக்கரைக்கு வர முயற்சிப்பதையும் பார்த்து இவ்விடத்துக்கு வந்தேன். நீங்கள் கை சளைத்து முழுகுவதை பார்த்துவிட்டு தண்ணீரில் குதித்தேன். மகாராஜா, அந்த சமயம் சொல்ல வெட்கமாய் இருக்கிறது. இந்த பெரும் வெள்ளத்தில் நாமும் போய்விட்டால் என்ன செய்கிறது என்று கொஞ்சம் யோசனை உண்டாயிற்று. நல்ல வேளையாக அந்த யோசனையை உதறி தள்ளிவிட்டு குதித்தேன். அப்படி குதிக்காமல் இருந்திருந்தால், ஐயோ என்று பொன்னன் கண்களை மூடிக்கொண்டான். அவன் உடம்பு வெடவெடவென்று நடுங்கியிற்று. அப்படி குதிக்காமல் இருந்திருந்தால், ஐயோ என்று பொன்னன் கண்களை மூடிக்கொண்டான். அவன் உடம்பு வெடவெடவென்று நடுங்கியிற்று. பொன்னா, அதை ஏன் இப்போது நினைக்கிறாய்? நமது குலதெய்வமான முருக கடவுள்தான் அந்த சமயத்தில் உனக்கு அவ்வளவு துணிச்சலை கொடுத்தார். இல்லை இல்லை, காலஞ்சென்ற பார்த்திப மகாராஜா தான் தோன்றா துணையாயிருந்து ஆபத்து வரும் சமயங்களிலெல்லாம் என்னை காப்பாற்றி வருகிறார். இருக்கட்டும் பொன்னா, என்னவெல்லாமோ பேசிக்கொண்டிருக்கிறேன். மகாராணி சௌக்கியமா என்று ஆவலுடன் கேட்டான் விக்கிரமன். மகாராணி என்றதும் பொன்னன் திடீரென்று கண்களை கைகளால் பொத்திக்கொண்டு விம்மத் தொடங்கினான். இதை பார்த்ததும் விக்கிரமனுக்கு ஏற்பட்ட நெஞ்ச துடிப்பை விவரிப்பது இயலாத காரியம். ஐயோ பொன்னா, என்ன விபத்து நேர்ந்து விட்டது? மகாராணி இறந்து விட்டாரா என்று பதபதைப்புடன் கேட்டான். அப்போது பொன்னன், இல்லை மகாராஜா, இல்லை. மகாராணி எங்கேயோ உயிரோடு தான் இருக்கிறார். ஆனால் எங்கே என்றுதான் தெரியவில்லை என்றான். விக்கிரமனுக்கு கொஞ்சம் உயிர் வந்தது. அதெப்படி பொன்னா? உன்னிடம்தானே நான் மகாராணியை ஒப்புவித்து விட்டு போனேன். நீ எப்படி அஜாக்கிரதையாயிருந்தாய்? மகாராஜா, எல்லாம் விவரமாய் சொல்ல வேண்டும். மறுபடியும் மழை வலுக்கும் போல் இருக்கிறது. தாங்கள் ஏற்கனவே நனைந்திருக்கிறீர்கள். குளிர்காற்றும் அடிக்கிறது. அதோ அந்த மண்டபத்துக்கு போகலாம் வாருங்கள். எவ்வளவோ சொல்ல வேண்டும், எவ்வளவோ கேட்க வேண்டும். இரவும் நெருங்கிவிட்டது. இருவரும் எழுந்திருந்து மண்டபத்தை நோக்கி போனார்கள். சூரிய கிரகணம். விக்கிரமனும் பொன்னனும் மண்டபத்தை அடைந்தபோது நன்றாக இருட்டிவிட்டது. இம்மாதிரி ஜன சஞ்சரமில்லாத இடங்களில் வழிபோக்கர்கள் தங்குவதற்காக அத்தகைய மண்டபங்களை அந்நாளில் கட்டியிருந்தார்கள்.
மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் அவருடைய கட்டளையினால் கட்டப்பட்டபடியால் அவற்றிற்கு மகேந்திர மண்டபங்கள் என்ற பெயர் வழங்கி வந்தது. மண்டபத்துக்கு வெளிப்புறம் இருந்த திண்ணையில் விக்கிரமனை இருக்க செய்து பொன்னன் உள்ளே சென்று தான் அங்கு வைத்திருந்த உலர்ந்த துணிகளை எடுத்து வந்தான். விக்கிரமன் அவற்றை உடுத்தி கொண்டான். அந்த மழைக்கால இருட்டில் இனி வழி நடப்பது அசாத்தியமாதலால் அன்றிரவை அந்த மண்டபத்திலேயே கழிப்பது என்று இருவரும் சேர்ந்து தீர்மானித்தார்கள். பிறகு பொன்னன் அருள்மொழி ராணியை பற்றிய பின்வரும் அதிசயமான வரலாற்றை கூறினான். விக்கிரமன் தேச பிரஷ்ட தண்டனைக்கு உள்ளாகி கப்பல் ஏறி சென்ற பிறகு அருள்மொழி ராணிக்கு உயிர் வாழ்க்கை பெரும் பாரமாய் இருந்தது. மீண்டும் தன் புதல்வனை ஒரு முறை காணலாம் என்ற ஆசையினாலும் நம்பிக்கையினாலுமே உயிரை சுமந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் முன்னர் கணவனுடனும் பிறகு புதல்வனுடனும் வசித்திருந்த வசந்த மாளிகையில் தன்னந்தனியாக வசிப்பது அவளுக்கு நரக வேதனையாய் இருந்தது. இச்சமயத்தில்தான் பார்த்திப மகாராஜாவின் தோழரும் பழைய பல்லவ சேனாதிபதியுமான பரஞ்சோதி அடிகள் தமது தர்ம பத்தினியுடன் தீர்த்த யாத்திரை செய்து கொண்டு உறையூருக்கு வந்தார். அவர்கள் வசந்த மாளிகைக்கு வந்து அருள்மொழி ராணியை பார்த்து தேறுதல் கூறினார்கள். அருள்மொழி அவர்களுடன் தானும் ஸ்தல யாத்திரை வருவதாக சொல்லவே அவளையும் அழைத்து கொண்டு பிரயாணம் கிளம்பினார்கள். காஞ்சி நகர் ஒன்று நீங்களாக தமிழகத்தில் உள்ள மற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் அவர்கள் சென்றார்கள். 2 வருஷ காலம் இவ்விதம் யாத்திரை செய்த பிறகு சென்ற வருஷம் தை மாதத்து அமாவாசையில் காவேரி சங்கமத்தில் ஸ்நானம் செய்யும் பொருட்டு அவர்கள் பரஞ்சோதி அடிகளின் சொந்த ஊராகிய திருச்செங்காட்டங்குடிக்கு வந்து சேர்ந்தார்கள். சென்ற வருஷம் தை அமாவாசையில் மகோதய புண்ணிய காலம் சேர்ந்தது. அதனுடன் அன்று சூரிய கிரகணம் சம்பூரண கிரகணம் பிடிப்பதுமாயிருந்தது. இந்த விசேஷ புண்ணிய தினத்தை முன்னிட்டு அன்று காவேரி சங்கமத்தில் சமுத்திர ஸ்நானம் செய்வதற்காக நாடெங்கும் இருந்து ஜனங்கள் திரளாக வந்தார்கள். பொன்னனும் வள்ளியும் கூட உறையூரிலிருந்து நெடுநாள் பிரயாணம் செய்து காவேரி சங்கமத்துக்கு வந்து சேர்ந்தனர். உறையூர் வாழ்க்கை அவர்களுக்கும் பிடிக்காமற் போயிருந்தபடியாலும் அருள்மொழி ராணியை ஒருவேளை சந்திக்கலாம் என்ற ஆசையினாலும் தான் அவர்கள் வந்தார்கள். அவர்களுடைய ஆசையும் நிறைவேறியது. திருச்செங்காட்டங்குடியிலேயே அருள்மொழி தேவியை அவர்கள் சந்தித்து கொண்டார்கள். புண்ணிய தினத்தன்று காலையில் பரஞ்சோதி அடிகள் அவர்களுடைய பத்தினி திருவெண்காட்டு நங்கை அருள்மொழி ராணி பொன்னன் வள்ளி எல்லாருமாக காவேரி சங்கமத்துக்கு கிளம்பினார்கள். சங்கமத்தில் அன்று கற்பனை கடங்காத ஜனத்திரள் கூடியிருந்தது. உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் திரண்டு வந்து விட்டார்களோ என்று தோன்றியிற்று. ஜன சமுத்திரத்தை கண்ட உற்சாகத்தினால் ஜல சமுத்திரமும் பொங்கி கொந்தளித்து கொண்டிருந்தது. சமுத்திரம் பொங்கி காவிரி பூம்பட்டினத்தை கொள்ளை கொண்ட காலத்துக்கு பிறகு காவிரி நதியானது மணலை கொண்டு வந்து தள்ளி தள்ளி சமுத்திரத்தை அங்கே வெகு தூரத்துக்கு ஆழமில்லாமல் செய்திருந்தது. இதனால் சமுத்திரத்தில் வெகு தூரம் விஸ்தாரமாக ஜனங்கள் பரவி நின்று ஸ்நானம் செய்து கொண்டிருந்தார்கள். அலைகள் வரும்போது ஜலத்தில் மூழ்கியும் அலைகள் தாண்டியவுடன் மேலே கிளம்பியும் இவ்வாறு அநேகர் சமுத்திர ஸ்தானத்தின் குதூகலத்தை அனுபவித்துக் கொண்டே புண்ணியமும் சம்பாதித்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஜன கூட்டத்தின் மத்தியில் பரஞ்சோதி அடிகள் அருள்மொழி ராணி ஆகியவர்களும் ஸ்நானம் செய்வதற்காக சமுத்திரத்தில் இறங்கி சென்றார்கள். அப்போது சூரிய கிரகணம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது. அதிக வேகமாக சூரியனுடைய ஒளி குறைந்து கொண்டு வந்தது. கிரகணம் முற்ற வெளிச்சம் குன்றி வந்ததுடன் சமுத்திரத்தின் கொந்தளிப்பும் கோஷமும் அதிகமாகி வந்தன. பட்ட பகலில் மேகமில்லாத துல்லிய ஆகாயத்தில் திடீரென்று சூரிய ஒளி குன்றி இருள் சூழ்ந்து வந்த காட்சியினால் சகலமான ஜனங்களும் மனதில் இன்னதென்று சொல்ல முடியாத ஒருவித அச்சம் உண்டாயிற்று. அப்போது இயற்கையிலேயே தெய்வ பக்தி உள்ளவர்கள் அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து காத்து அழிக்கும் இறைவனுடைய லீலா விபூதிகளை எண்ணி பரவசம் அடைந்தார்கள். பரஞ்சோதி அடிகள் அத்தகைய நிலையைத்தான் அடைந்திருந்தார்.
ராணி அருள்மொழி தேவியும் கண்களை மூடிக்கொண்டு கிழக்கு திசையை நோக்கி தியானத்தில் ஆழ்ந்திருந்தாள். வள்ளி சமுத்திரத்தையே அன்று வரையில் பார்த்தவள் இல்லை. ஆகையால் அவள் நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டிருந்தது. அவளை அலை அடித்து கொண்டு போகா வண்ணம் பொன்னன் அவளுடைய கையை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தான். வள்ளி பொன்னனிடம், எனக்கு பயமாய் இருக்கிறதே, கரைக்கு போகலாமா என்றாள். இவ்வளவு தானா உன் தைரியம் என்று பொன்னன் அவளிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று அந்த அதிசயமான துயரச் சம்பவம், யாரும் எதிர்பாராத காரியம் நடந்துவிட்டது. ராணி அருள்மொழி மூடியிருந்த கண்களை திறந்தாள். குழந்தாய் விக்கிரமா, இதோ வந்துவிட்டேன் என்று கூவினாள். ராணியின் அந்த அலறும் குரல் ஒலி அலைகளின் பேரிரைச்சலை எல்லாம் அடக்கி கொண்டு மேலெழுந்து பொன்னன் வள்ளி இவர்களின் செவியில் விழுந்தது. அந்த அலறல் ஒலி கேட்டது ஒரு கணம். மறுகணத்தில் அருள்மொழி ராணி கிழக்கு நோக்கி கடலிலே பாய்ந்தாள். ஒரு பேரலை வந்து மோதி அவளை மூழ்கடித்தது. பொன்னனும் வள்ளியும் ஓவென்று கதறினார்கள். தியானத்திலிருந்து கண் விழித்த பரஞ்சோதி அடிகள், என்ன என்ன என்றார். பொன்னன், ஐயோ மகாராணி அலையில் போய்விட்டாரே என்று அலறினான். உடனே பரஞ்சோதி அடிகள் தமது பத்தினியையும் வள்ளியையும் நோக்கி, நீங்கள் உடனே கரையேறி விடுங்கள் என்றார். அச்சமயத்தில் சூரிய கிரகணம் சம்பூரணமாயிற்று. வானத்தில் நட்சத்திரங்கள் தெரிந்தன. இருட்டினால் கலவரமடைந்த ஜனங்களின் மத்தியில் அப்பா, அம்மா, மகனே என்ற கூக்குரல்கள் கிளம்பின. பக்தர்களுடைய பரவச குரலில் ஹரஹர சம்போ என்னும் கோஷங்களும் எழுந்தன. அந்த கிரகண அந்தகாரத்தில் கடல் அலைகளுடன் போராடி கொண்டு பரஞ்சோதி அடிகளும் பொன்னனும் அருள்மொழி ராணியை தேடத் தொடங்கினார்கள்.